How are you guys? Welcome to Gurukulam Food and Tech. நான் உங்கள் விக்னேஷ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா, பிளாஸ்டிக்லாம் பேன் பண்ணுறாங்கல்ல. பிளாஸ்டிக்லாம் பேன் பண்ணால் என்ன யூஸ் பண்ணுறோம்? வீட்டில் தனியாக தான் பாக்கு மட்டும் தட்டு அந்த மாதிரி யூஸ் பண்ண சொல்லியிருப்பாங்க. வெளியே எடுத்துகிட்டு போகணுன்னா இந்த மாதிரி கேரி பேக் தான் கடையில் வாங்கணும். வாங்காமல் எப்படி வீட்டிலே செய்யலாங்கிறதான் பார்க்க போகிறோம். அது வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஓகே, அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு பழைய ஷீட், ஏதோ ஒரு ஷீட் எடுத்துருக்கலாம். நான் இங்கே கேலண்டர் பழைய 2018 கேலண்டரோட பேஸ்ட் எடுத்துருக்கேன். ஏன்னா 2018 தான் நம்ம பிளாஸ்டிக்கை வந்துட்டு நம்ம பேன் பண்ண போகிறாங்க, அதனால் சொல்லியிருக்காங்க. அதனால் பழைய பேப்பர்லேயே நம்ம செஞ்சுட்டு புது வருஷத்தை ஆரம்பிக்கலாம். ஓகே, ஒரு கம் தேவை, ஒரு சிசர் முக்கியம். வேஸ்ட்டு பேண்ட்டெல்லாம் இருந்துச்சுன்னா அது நைட்டான ஒரு இந்த மாதிரி இது இருக்கும். இதுதான் நம்ம தூக்கிட்டு போகிறதுக்கு யூஸாக பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். ஓகே, முதல்ல ஒரு பெரிய கேலண்டர் ஷீட் எடுத்துகிட்டு 2 கேலண்டர் ஷீட் எடுத்துருக்கேன். 2 கேலண்டர் ஷீட் எடுத்துகிட்டு ரெண்டையும் நல்லா ஒட்ட போகிறோம். அதனால் ஓகே, முதல்ல நல்லா க்ளூ வச்சு நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ கம் அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா அதை எட்ஜஸ்லாம் கரெக்டாக பார்த்து விட்டீங்க. ரெண்டையும் ஃபோல்டு பண்ணும்போது ஒரே ஷீட். ஓகே, இந்த கார்னர் தான் முக்கியமாக பார்த்து விட்டுருக்கோம். நல்லா அப்படி அமுக்கிட்டுருக்கலாம். கம்மை வந்துட்டு ஓகே, இப்போ நல்லா அப்படி ஒட்டினதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா, இது கரெக்டாக இந்த மாதிரி மடிக்கணும். கொஞ்சம் இந்த எட்ஜஸ் வரைக்கும் மடிச்சுட்டு கொஞ்சம் இந்த இடம் விடணும். வச்சுட்டு கரெக்டாக இதையும் நல்லா மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு இந்த இடம் தெரியுதுல்ல, கரெக்டாக இங்கே வந்துட்டு கரெக்டாக இப்படி மடிக்கலாம். எந்த இடத்துல விட்டோமோ அந்த இடத்துல மடிக்கலாம். மடிச்சுட்டு இங்கே ஒட்டிக்கலாம். இங்கே வந்துட்டு கம் அப்ளை பண்ணிட்டு அப்படியாச்சு. நல்லா அது கொஞ்ச நேரம் காயிட்டோம். காஞ்சதுக்கப்புறம் இது இந்த இடத்துல வச்சுக்கலாம். இந்த இடத்துல கரெக்டாக இதுதான் நம்ம பேக் பீஸாக வரப்போகுது. இந்த இடத்துல வச்சுட்டு எப்படி மடக்கிக்கலாம். மடக்கிட்டு கரெக்டாக ஒரு சைடு ஓப்பன் பண்ணி கரெக்டாக இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள், அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு ட்ரையாங்கிள். ஃபோல்டிங்ஸ்லாம் ஒரு மாதிரி பண்ணிட்டு ஒரு இதே கரெக்டாக இந்த லைன் இருக்குல்ல, இந்த லைனில் மடக்கணும். இன்னொன்று வந்துட்டு இதுக்கு மேலே மூடுற மாதிரி இப்படி பண்ணலாம். இப்படி பண்ணலாம். இங்கே ஒட்டிக்கலாம். கரெக்ட். ஓகே, இதுக்கப்புறம் எப்படி ஒட்டணும்னா, இது ரெண்டையும் ஃபோல்டு பண்ணதுக்கப்புறம் இது ரெண்டையும் இப்படி ஒட்ட போகிறோம்ல, அதுக்கப்புறம் இது இப்படி மடிச்சிட்டு முதல்ல இங்கே ஒரு லாங் பீஸ் ஸ்கேல் வச்சுட்டு கரெக்டாக இப்படி வச்சு இந்த ஃபோல்டிங்கே அப்படியே ஓகே, இந்த ஃபோல்டிங் வந்துச்சு. அதே மாதிரி இந்த பக்கம்
அதை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி இது எக்ஸ்ட்ரா இவ்வளோ பெருசுனால இவ்வளோ லென்த்னால இங்கே ஒரு கட்டிங் பண்ணிக்கலாம். அது வந்து ஒரு டிசைனாக இருக்கிறதுக்காக ஒரு ட்ரா பண்ணிக்கிறேன். கரெக்டாக ஒரு ஓகே நம்ம செஞ்சாச்சு. சிம்பிளாக தான் செஞ்சுருக்கேன், ஒன்றுமே இல்லை. கேலண்டர் யூஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி வேலை ஏதாவது நீங்கள் நிறைய டிசைன் செஞ்சுட்டு இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. பிளாஸ்டிக்கில் பேன் பண்ணலாம், இந்த மாதிரி யூஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு சீப்பாக வீட்டில் இருக்கிறத வேஸ்ட் வச்சு செஞ்சுருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வேறு ஏதாவது வீடியோ உங்களுக்கு வேணும்னாலும் அதை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது உங்கள் பெரிய குருகுலம் ஃபுட் அண்ட் டெக். நான் உங்கள் வீடியோ